வெல்கம் டு தமிழ் காவியம். இடத்தில் தரையிறங்கினான். கதிரவன் மற்றும் அவனது நண்பர்கள் அனைவரும் இருந்தனர். தரையிறங்கியவுடன் சசிரேகாவை தேடினான். அவள் தன்னை பின்தொடர்ந்து வருவாள் என்று அவன் நினைத்திருந்தான். ஆனால் அவள் வரவில்லை. அந்த நேரத்தில் அவன் வசுதேவியை பற்றி யோசித்து பார்த்தான். அவனுக்கு அவனோடு வந்த யாரை பற்றியும் கவலை இல்லை. வசுதேவி மீது மட்டும் அவனுக்கு கவலை இருந்தது. அவளுக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்று பயந்தான். ஆனால் அவள் வருணர் குல தலைவர் மகள். இதுபோல சிக்கலில் இருந்து கூட அவளால் தப்பிக்க முடியாது என்றாள். அவள் எப்படி தலைவர் ஆவாள்? மர்ம நீர்வீழ்ச்சியை சுற்றியுள்ள 500 மைல் சுற்றளவிற்கு சக்தி வாய்ந்த ஆற்றல்களால் உருவான ஒரு விசித்திரமான மூடுபனி நிறைந்திருக்கிறது என்று அதிகரசன் ஏற்கனவே கூறியிருந்தார். அந்த மூடுபனியை அகற்றுவது அமரோதய வீரனால் கூட முடியாத காரியம். அதனால்தான் அந்த மூடுபனிக்குள் யாராவது தொலைந்து போனால் அவர்கள் தெற்கு திசையை நோக்கி செல்ல வேண்டும் என்று அதிகரசன் முன்பே அனைவருக்கும் தெளிவாக அறிவுறுத்தியிருந்தார். ஏனென்றால் அதிகரசனுக்கு தேவையான அனைத்தும் தெற்கு திசையில் இருக்கும் மலைப்பகுதியில்தான் இருக்கிறது. அதே நேரத்தில் அவரோடு வந்து இருக்கும் அனைவருக்கும் தனித்தனி தேவைகள் இருக்கும். அதனால் காட்டில் தனியாக பிரிந்து சென்றாலோ இல்லை மற்றவருடன் பயணிக்க விருப்பம் இல்லாமல் தனியாக பயணித்தாலோ அனைவரும் இறுதியில் தெற்கு திசையில் இருக்கும் மலைக்கு வர வேண்டும் என்று கூறியிருந்தார். அதனால்தான் கிளம்புவதற்கு முன்னரே அதிகரசன் அனைவரையும் இருவர் கொண்ட குழுவாக பிரிந்து செயல்பட சொன்னார். அதற்கு அனைவரும் ஒத்துக்கொண்டனர். விஷ மூடுபனி நிறைந்த இந்த இடம் மிகவும் ஆபத்தானது என்பதை அனைவரும் அறிந்திருந்தாலும் அவர்கள் இதில் பங்கேற்க ஒத்துக்கொண்டதன் காரணம் அதிகரசன் கொடுப்பதாக கூறிய வெகுமதி. அதனால்தான் அவர்கள் எங்கு பிரிந்து சென்றாலும் தெற்கு திசை மலைக்கு நிச்சயமாக வருவார்கள் என்று அதிகரசன் உறுதியாக நம்பினார். மர்மக்கலை பாதையில் பயணிக்கும் எந்த ஒரு வீரனும் பொறாமைப்படும் வெகுமதி அது. அதனால் அதை இழக்க யாரும் முன்வர மாட்டார்கள். அபிமன்யு கூட அதனால்தான் இந்த வேலையை செய்ய ஒத்துக்கொண்டார். அதிகரசன் கொடுக்க போகும் வெகுமதி கஜசூர நிலையில் இருக்கும் வீரனை பவித்ரோதய நிலைக்கு உயர்த்தும். அப்படிப்பட்ட மாத்திரையை பயன்படுத்துவது மட்டுமல்ல, விற்றால் கூட நல்ல விலை போகும். அதனால் அனைவரும் இதற்கு முழுமையாக உடன்பட்டனர். கதிரவனும் அவனது ஆட்களும் மதிமங்கல காட்டின் ஒரு பள்ளத்தாக்கில் தரையிறங்கி நடக்க ஆரம்பித்தனர். அவர்கள் நடக்க நடக்க அபிமன்யு அவர்களை பின்தொடர்ந்து சென்றார். இந்த முறை அவன் சென்ற பாதையில் மூடுபனியின் அடர்த்தி முன்பை விட அதிகமாக இருந்தது. அடர்ந்த மூடுபனியை தாண்டி அபிமன்யுவால் எதையும் பார்க்க முடியவில்லை. அவன் கதிரவனின் ஒளியை மட்டும் உணர்ந்து அதை பின்தொடர்ந்து சென்று கொண்டிருந்தான். அந்த சமயத்தில் அபிமன்யுவை ஒரு இடத்தில் நிற்க சொல்லிவிட்டு கதிரவனும் அவனது ஆட்களும் மூடுபனிக்குள் மறைந்தனர். அபிமன்யு அங்கு நின்றபடி சசிரேகாவை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தான். அப்போது வானத்தில் இருந்து ஒரு நிழல் தன்னை நோக்கி தரையிறங்குவதை அபிமன்யு கண்டான். அவன் அங்கேயே நின்றான். கதிரவன் முழுமையாக அங்கிருந்து சென்று விட்டான். இந்த கதிரவன் தன்னை ஏதாவது ஒரு ஆபத்தில் மாட்டி விடுவானா என்று அபிமன்யு ஒரு கணம் யோசித்தான். அப்போது அவனது காதுகளில் ஒரு மென்மையான மற்றும் இனிமையான குரல் கேட்டது. அந்த குரலை கேட்ட அபிமன்யு புன்னகைத்து, சசிரேகா, ஏன் விளையாடிக் கொண்டிருக்கிறாய்? நீ மறைந்திருந்தா எனக்கு தெரியாதா என்று கேட்டான். அவனது குரலை கேட்ட சசிரேகா தீவிரமான குரலில், இங்க பார் அபிமன்யு, உன்னைப் போல என்னால் முட்டாள்தனமாக செயல்படவும் முடியாது, இவர்களை பின்தொடரவும் முடியாது. ஏனென்றால் அவர்கள் எனக்கு கொஞ்சம் விசித்திரமாக தெரிகிறார்கள். எனது உண்மையான ரூபம் அவர்கள் முன்னால் வெளிப்பட்டு விடுமோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது. மேலும் என் பலத்தை பற்றி மற்றவர்கள் தெரிந்து கொள்ள நான் விரும்பவில்லை. அதனால் நான் இங்கிருந்து புறப்படுகிறேன். ஆனால் உனக்கு என் உதவி தேவைப்பட்டால் இந்த குப்பியை தரையில் போட்டு உடை, நான் வருவேன் என்று கூறிவிட்டு ஒரு குப்பியை அபிமன்யுவிடம் கொடுத்தார். சசிரேகாவின் முகத்தில் இருந்த கவலையை அபிமன்யு கண்டார். அதன் காரணத்தை அவன் கேட்க விரும்பினான். ஆனால் சசிரேகா அவனது பதிலுக்காக கூட காத்திருக்கவில்லை. மிகவும் மர்மமான முறையில் அங்கிருந்து மறைந்து போனார். இதைக் கண்ட அபிமன்யு, சசிரேகா ஏன் இவர்களை பார்த்தும் இந்த காட்டை பார்த்தும் பயப்படுகிறான் என்று யோசித்தார். அவனது முகம் ஆச்சரியத்தாலும் கேள்விகளாலும் நிறைந்திருந்தது. அவன் சிந்தித்துக் கொண்டிருந்த போது திடீரென்று தூரத்தில் இருந்து ஒரு குரல் கேட்டது. நண்பா, இங்கு வா, எங்கள் தலைவர் உன்னை சந்திக்க விரும்புகிறார் என்றான் கதிரவன். அதை கூறும்போது கதிரவன் முகத்தில் ஒரு புன்னகை இருந்தது. அவனது வார்த்தைகளை கேட்டதும் அபிமன்யுவின் முகத்தில் ஒருவித அமைதியின்மை தோன்றியது. சசிரேகா கூறியதைப் போல ஏதாவது தவறாக நடந்து விடுமா என்று அவன் பயந்தான். அதை கண்ட கதிரவன் அபிமன்யுவை நோக்கி நடந்து வந்து அமைதியான குரலில், நண்பா, பயப்படாதே, தன் மகளின் உயிரை காப்பாற்றியவனை அவர் சந்திக்க விரும்புகிறார். ஒருவேளை நான் ஏன் சந்திக்க வேண்டும் என்று
உனக்கு தயக்கம் வந்தால் உன் எல்லா கேள்விகளுக்குமான பதில்கள் என்னிடம் இருக்கிறது என்று உன்னிடம் சொல்ல சொன்னார். அதையும் கூறிவிட்டேன். இனி நீதான் முடிவெடுக்க வேண்டும் என்றார். தன் தலைவர் அனைத்திற்கும் பதில் வைத்திருக்கிறார் என்று கதிரவன் கூறியும் அபிமன்யுவின் முகத்தில் ஆர்வம் வரவில்லை, கவலைதான் வர ஆரம்பித்தது. சசிரேகா இதற்கு பயந்துதான் வரவில்லை. இப்போது என்ன செய்வது என்று அவன் யோசித்தான். இவர்களை சந்திக்க சென்று ஏதாவது சிக்கலில் மாட்டிக்கொண்டால் தப்பிக்க கூட வாய்ப்பிருக்காது. ஏற்கனவே இச்சாதாரி பழங்குடியை சேர்ந்த ஒரு பவித்ரோதய வீரனின் கையில் சிக்கி அவன் மயிரிழையில் உயிர் தப்பியிருந்தான். இப்போது மீண்டும் ஒரு ஆபத்தை அவன் கையில் எடுக்க துணியவில்லை. அபிமன்யு சிந்திப்பதை பார்த்த கதிரவன் புன்னகைத்து, நண்பா, நீ இவ்வளவு தூரம் யோசிக்க தேவையில்லை. பபகந்தர் குலம் கிழக்கு பிராந்தியத்தை சேர்ந்த குலம்தான். கிழக்கு பிராந்தியத்தை சேர்ந்த குலங்கள் என்றால் கெட்டவர்கள் என்ற மூட நம்பிக்கை இந்த உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது. ஆனால் நாங்கள் மற்ற குலங்களைப் போல நன்றி மறப்பவர்கள் அல்ல. எங்கள் தலைவர் நன்றி கூறவே விரும்புகிறார். மற்றபடி அவருக்கு எந்த உள்நோக்கமும் இல்லை என்றார். அபிமன்யு தயங்குவதற்கான காரணம் கதிரவனுக்கு தெரியும். இது போன்ற சூழலில் அவன் இருந்தாலும் எதிரே இருக்கும் நபர்களை நம்ப மாட்டான். அப்படி இருக்கையில் அபிமன்யுவை வற்புறுத்துவது முட்டாள்தனம் என்று புரிந்து கொண்டு அதற்கு மேல் கேட்காமல் அவனது முடிவுக்காக காத்திருந்தான். அந்த சமயத்தில் சிறிது நேரத்திற்கு முன்பு போர் நடந்த பகுதியை நோக்கி 2 உருவங்கள் வந்தன. அவர்கள் வந்தவுடன் அந்த இடம் முன்பு இருந்ததை விட அதிக அடர்த்தியான மற்றும் அதிக விஷத்தன்மை கொண்ட மூடு பனியால் சூழப்பட்டது. அவர்கள் இருவரும் இச்சாதாரி பழங்குடியை சேர்ந்தவர்கள். வந்தவுடன் அவர்கள் அந்த இடத்தை முழுவதுமாக ஆராய்ந்தனர். அதில் ஒருவன், தட்சகா, நாம் தாமதமாக வந்துவிட்டோம். அனைத்தும் முடிந்துவிட்டது. ஒருவர் கூட உயிர் பிழைக்கவில்லை. யார் செய்த வேலை இது என்று தட்சகன் கேட்டான். யார் என்று தெரியவில்லை. ஆனால் செய்தவன் நிச்சயமாக ஒரு அமரோதய வீரனாகத்தான் இருக்க வேண்டும். இல்லையென்றால் பவித்ரோதயத்தின் இறுதி நிலையில் இருக்கும் சுபாகுவை எப்படி கொல்ல முடியும்? அதை கேட்டவுடன் தட்சகன் கண்களில் கோபம் தெரித்தது. தரையில் சிதறி கிடந்த எலும்புகள், காற்றில் பறந்த சாம்பலை பார்த்து, தட்சகா, இது ஒரு சாதாரண அமரோதய வீரனின் வேலையாக இருக்காது. ஏனென்றால் இதற்கு முன்னர் அமரோதய வீரர்கள் நம் ஆத்ம கங்கையை தேடி வந்திருக்கிறார்கள். ஆனால் ஒருவரால் கூட இப்படி ஒரு காரியத்தை செய்ய முடிந்தது இல்லை. ஆனால் இந்த முறை வந்திருப்பது நாம் எதிர்பார்க்காத அளவுக்கு சக்தி வாய்ந்தவர்கள். அதோடு அவர்கள் தங்கள் ஒளியை மறைப்பதில் திறமைசாலியாக இருக்கிறார்கள். இதில் மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் அவர்களின் சக்தியிலும் விஷயம் கலந்திருக்கிறது. அவர்கள் நம் வித்தையை நமக்கே கொடுக்கிறார்கள் என்றான். அதை கேட்டவுடன் அருகில் நின்று கொண்டிருந்தவன் முகம் எரிமலை போல கொதித்தது. அவன்தான் யட்சகன். அவன் தட்சகனை பார்த்து, நீ சொல்வது சரிதான். இந்த முறை வந்திருக்கும் வேட்டைக்காரர்கள் கொஞ்சம் விவரமானவர்கள் மற்றும் சக்தி வாய்ந்தவர்கள். காற்றில் அவர்களது சக்தி அலை சுவடு கரைந்துள்ளது. அதோடு அதில் பபகந்தர்களுக்குத்தான் இந்த திசை தெரியும். அப்படியென்றால் வந்தது பபகந்தர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்றான். தட்சகன் எதுவும் சொல்லாமல் கண்களை மூடியபடியே இருந்தான். யட்சகன் கோபத்துடன், நாம் உடனடியாக தலைவரிடம் இந்த தகவலை தெரிவிக்க வேண்டும். இந்த முறை இவர்கள் அனைத்திற்கும் தயாராக வந்திருக்கிறார்கள். நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் நமது குலத்தை அனைவரும் கேவலமாக பார்ப்பார்கள். பின்னர் மதிமங்கல காட்டிற்குள் ஒவ்வொருவராக காலெடுத்து வைக்க ஆரம்பிப்பார்கள் என்றான். தட்சகன் வெகு நேரம் கண்களை மூடியபடி இருந்தான். அவன் சட்டென கண்களை திறந்தான். அதை கண்ட யட்சகன், தட்சகா, என்ன யோசிக்கிறாய்? உனக்கு என்ன ஆயிற்று என்று கேட்டார். அதற்கு தட்சகன் அமைதியான தோணியில், ஒன்றுமில்லை என்று பதிலளித்தார். ஆனால் தட்சகனது ஒவ்வொரு அசைவையும் யட்சகன் அறிவான். தன் சகோதரன் இவ்வளவு வேகமாக கண்களை திறக்கிறான் என்றால் அவன் ஏதோ ஒரு சக்தியை உணர்ந்து விட்டான் என்று யட்சகன் புரிந்து கொண்டான். யட்சகனும் தட்சகனும் அமரோதய வீரர்கள். அவர்கள் இருவரும் தனித்தனியாக போரிட்டால் அவர்கள் முன்னால் எந்த அமரோதய வீரனாலும் நிற்க முடியாது. அதுவே அவர்கள் கூட்டணி அமைத்து தாக்கினால் தேவோதய வீரன் கூட அவர்கள் முன்னால் தடுமாற வேண்டியிருக்கும். அதற்கு காரணம், எண்ணற்ற ஆண்டுகளாக இயற்கையின் ஆற்றல்கள் குவிந்து கிடந்த இந்த இடத்தின் மர்மமான நீர்வீழ்ச்சிகளும் இங்கு பரவியிருக்கும் காற்றில் நிரம்பியிருக்கும் சிறப்பு சக்திகளும் கொடுத்த ஊக்கமாகும். அந்த 2 அமரோதய வீரர்களும் அங்கிருந்து சென்றவுடன் சிறிது தூரத்தில் இருந்து மூடு பனியில் ஒரு அசைவு ஏற்பட்டது. பின்னர் ஒரு அழகான பெண்ணின் முகம் அங்கு ஒரு கணம் தோன்றி பின்னர் மீண்டும் மூடு பனிக்குள் மறைந்தது. அது சசிரேகா. அவள் முகம் கவலையுடன் காணப்பட்டது. அவர்கள் இருவரது பலமும் நான் கணித்ததை விட அதிகமாக இருக்கிறது. அவர்களை தோற்கடிப்பது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது. எப்படியாவது
அபிமன்யுவை இங்கிருந்து பத்திரமாக வெளியேற்ற வேண்டும் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டார். முகத்தில் கவலையுடன் சசிரேகா வேகமாக கிழக்கு திசையை நோக்கி சென்றார். திடீரென்று ஒரு சக்தி வாய்ந்த இருப்பு அவளுக்கு முன்னால் தோன்றி அவளது பார்வையை தடுத்தது. அதைக் கண்ட சசிரேகாவின் புருவங்கள் சுருங்கின. அவள் வேகமாக, அதியரசன் அவர்களே, ஏன் என்னை வழிமறிக்கிறீர்கள் என்று கேட்டாள். அவள் முடிந்தவரை தன் முகத்தில் இருந்த கோபத்தை மறைத்துக் கொண்டு எதுவும் நடக்காததைப் போல சாதாரணமாக கேட்டாள். அவளுக்கு முன்னால் இருக்கும் அதியரசன் ஒரு அமரோதய வீரர். அவரிடம் இருந்து எளிதில் எதையும் மறைத்துவிட முடியாது. அதனால் அவள் ஒரு போலியான புன்னகையை அணிந்து கொண்டு அவரை பார்த்தாள். மறுபுறம் அனுபவம் வாய்ந்த வீரரான அதியரசன் தனக்கு முன்னால் நிற்கும் அந்த பெண் சாதாரணமாக தெரிந்தாலும் அவளுக்குள் ஒரு ரகசியம் மறைந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டார். அவரும் ஒரு அமரோதய வீரர். அதனால் சசிரேகாவிடம் அனைத்தை பற்றியும் விசாரிக்க ஆரம்பித்தால் அது அவளது கர்வத்தை தூண்டும். உயரம் அதிகரிக்க அதிகரிக்க வார்த்தைகளில் கவனம் இருக்க வேண்டும். இல்லையென்றால் ஆதரவு கரம் கூட அழிக்கும் கரமாக மாறிப்போகும். எண்ணற்ற அனுபவங்கள் மூலம் அதை நன்கு அறிந்திருந்த அதியரசன் ஒரு புன்னகையுடன், சசிரேகா, நீ என்னை தவறாக புரிந்து வைத்திருக்கிறாய். நான் ஒன்றும் எஜமானர் அல்ல. நான் எப்போதும் என்னோடு வருபவர்களை எனக்கு வேலைக்காரர்கள் போல நடத்த மாட்டேன். எனக்கு என்னுடன் வரும் அனைவர் மீதும் அக்கறை இருக்கிறது. எனக்கு உங்கள் மீதும் அக்கறை இருக்கிறது. அதோடு அபிமன்யுவை பற்றி நான் அதிகம் கவலை கொண்டேன். இந்த இடம் இச்சாதாரி பழங்குடியினர் அதிகம் புழங்கும் இடம். இங்கு அவர்கள் அடிக்கடி வருவார்கள். அதனால்தான் உங்களை எச்சரிக்கலாம் என்று வந்தேன் என்றார். அதியரசன் ஒரு அமரோதய வீரராக இருந்த போதிலும் அவர் பல உள்காயங்களால் பாதிக்கப்பட்டிருந்தார். அதனால்தான் அவர் அடங்கி போக வேண்டியிருந்தது. சசிரேகா போன்ற ஆளிடம் கூட இறங்கி போக வேண்டியிருந்தது. சசிரேகா அதியரசனை புறக்கணித்து விட்டு, உங்கள் கேள்விகள் முடிந்துவிட்டால் நான் இப்போது கிளம்புகிறேன். எனக்கு முக்கியமான வேலை இருக்கிறது. கவலைப்பட வேண்டாம். நான் வேலையை முடித்துவிட்டு உங்களை வந்து சந்திக்கிறேன் என்றார். அதற்கு பிறகு சசிரேகா அங்கே ஒரு கணம் கூட நிற்கவில்லை. தனது சக்திகளை பயன்படுத்தி அவள் மூடு பனிக்குள் மறைந்து விட்டார். சசிரேகா தன்னை புறக்கணிப்பதை பார்த்த அதியரசன் கோபத்தில் கத்த முடியாமலும் அவளை அடிக்க முடியாமலும் தவித்தார். அவர் கடுமையான குரலில், சசிரேகா, நீ எல்லை மீறி செல்கிறாய். உனக்கு வலிமை இருக்கிறது என்று நீ ஆணவத்தில் ஆடுகிறாய். நான் ஆத்ம கங்கையை சென்றடைந்து அங்கிருக்கும் வருண சக்தியை பெற்ற பிறகு உன்னை என்ன செய்கிறேன் என்று பார் என்று கத்தினார். அதை கூறிவிட்டு அவர் மற்றவர்கள் இருந்த இடத்தை நோக்கி அதிவேகமாக பறந்தார். மூடுபனி சூழ்ந்த வனப்பகுதிக்குள் அதியரசனும் சசிரேகாவும் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தனர். சிறிது நேரத்திற்கு பிறகு அவர்கள் இருவரும் அந்த இடத்தை விட்டு சென்றனர். ஒரு சிறிய அமைதி நிலவியது. பின்னர் மேலும் 2 சக்தி வாய்ந்த இருப்புகள் அங்கு வந்தன. அவர்கள் வந்த பிறகு மீண்டும் அந்த பகுதியில் அடர்ந்த மூடுபனி பரவியது. அந்த மூடுபனிக்குள் இருந்து கோபமான குரல் ஒன்று எதிரொலித்தது. இப்போது இங்கு வந்து சென்றது கடக கால குலத்தைச் சேர்ந்த அதியரசன். அந்த கிழவன் கடந்த முறை தப்பித்து விட்டான். ஆனால் இந்த முறை அவனை உயிருடன் அனுப்பக்கூடாது. அவனது உடலில் கடைசி துளி உயிர் வரை உருவி எடுத்துவிட்டு தான் அனுப்ப வேண்டும் என்று கர்ஜித்தது அந்த குரல். அது யட்சகனின் குரல். அதை கேட்ட தட்சகன், சகோதரா, இவ்வளவு கோபப்பட தேவையில்லை. முதலில் வந்து இருக்கும் புது மற்றும் பழைய எதிரிகளை பற்றி தலைவரிடம் தகவல் தெரிவிப்போம். இந்த முறை விஷயம் படுமோசமாக மாறியிருக்கிறது. முன்னர் இருந்ததை விட கூடுதல் சிக்கல் எழுந்திருக்கிறது. முன்னர் எல்லாம் எப்போதாவது ஒரு குளம் வரும், அதை துரத்தி அடிப்போம். ஆனால் இம்முறை பல குளங்கள் ஒரே நேரத்தில் வந்து இருக்கிறது. அனைவரின் கண்களும் அந்த மர்ம புதையல் மீதுதான் உள்ளது. அதுவும் ஆத்ம கங்கையை பற்றி அனைவருக்கும் தெரிந்திருக்கிறது. அது வர்ணபூத சக்தியில் 9வது இடத்தில் இருக்கிறது என்பதை வெகு சிலரே அறிந்திருக்கின்றனர். அவர்கள்தான் இப்போது அதை கைப்பற்ற வந்திருக்க வேண்டும் என்றார். உடனே யட்சகன், அதை எப்படி உறுதியாக சொல்கிறாய் என்று கேட்டார். அது சமீபத்தில் தான் முழுமையாக முதிர்ச்சி அடைந்தது என்று தலைவர் என்னிடம் குறிப்பிட்டார். அவர் கூறியதும் இத்தனை பேர் இங்கு வருவதும் ஒரே நேரத்தில் நிகழ்கிறது. அதனால் நான் உறுதியாக சொல்கிறேன், இப்போது மதிமங்கல காட்டிற்குள் காலடி எடுத்து வைத்திருக்கும் ஒவ்வொருவரும் ஆத்ம கங்கையை பற்றி நன்கு அறிந்தவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று தட்சகன் உறுதியாக சொன்னார். அந்த மூடுபனியில் அவர்கள் இருவரை தவிர வேறு யாரும் இல்லை. அதனால் மற்றவர்கள் வருவதற்குள் அவர்கள் இருவரும் மிகவும் மர்மமான முறையில் மறைந்து போனார்கள். மீண்டும் அந்த பகுதியை அமைதி சூழ்ந்தது. மறுபுறம் அபிமன்யு சிந்தனையில் மூழ்கியபடி பறந்து கொண்டிருந்தான். கதிரவன் அவனுக்கு முன்னால் பறந்து கொண்டிருந்தான். அபிமன்யு கதிரவனுடன் செல்ல ஒப்புக்கொண்டான். அதனால் இருவரும் பபகந்த குல தலைவரின் முகாமை நோக்கி பறந்தனர். அப்போது
தன்னை நோக்கி வந்த ஒரு சக்தி வாய்ந்த ஒளி வருவதை அபிமன்யுவால் உணர முடிந்தது. அதை உணர்ந்ததும் அவன் பதட்டம் கொண்டான். இது அமரோதய வீரனின் ஒளி இல்லை, அதற்கு மேலே இருக்கும் வீரனாக கூட இருக்கலாம். நான் தவறு செய்து விட்டேனோ? நான் இவனுடன் வந்திருக்க கூடாதா என்று யோசிக்க ஆரம்பித்தார். அந்த யோசனையுடன் தனக்கு முன்னால் பறந்து கொண்டிருந்த கதிரவனை பார்த்தா. கதிரவனின் முகத்தில் ஒரு அமைதியான புன்னகை தோன்றியது. அபிமன்யுவின் சந்தேகம் நிறைந்த முகபாவனையை பார்த்த கதிரவன் புன்னகைத்து விட்டு, நண்பா, கவலைப்பட தேவையில்லை. இவை நம் தலைவரின் சக்திகள். அவர் உன்னை சந்திக்க மிகவும் ஆவலாக இருப்பது போல் தெரிகிறது. அதனால்தான் நாம் வர தாமதமானவுடன் நீ மறுத்துவிட்டாய் என்று எண்ணி அவர் நம்மை நோக்கி ஆட்களை அனுப்பி கொண்டிருக்கிறார் என்றார். அதை கேட்டதும் அபிமன்யுவின் மனதிற்குள் ஒரு சிறிய பீதி அலை உருவாக ஆரம்பித்தது. அவனை நோக்கி பலர் வருவதைப் போல இருந்தது. அவன் இதற்கு முன்பு ஒரே நேரத்தில் இத்தனை சக்தி வாய்ந்த வீரர்களை எதிர்கொண்டதில்லை. ஆனால் நம்மை விட வலிமையானவர்களை தோற்கடித்தால்தான் நம்மால் வளர முடியும் என்பது அவனுக்கு தெரியும். அதோடு அவனை விட வலிமையான ஆட்களை தோற்கடித்துதான் இந்த இடத்திற்கு வந்து இருந்தான். வலிமையான வீரர்களை பார்த்து அவன் பயந்து போயிருந்தால் அவனுக்கு நிலபூத சக்தி கிடைத்திருக்காது. அதனால் யார் வந்தாலும் சமாளிக்கலாம் என்ற தைரியத்தில் அவன் இருந்தான். ஒருவேளை எதிரிகள் பலமாக இருந்தால் அவர்களை தோற்கடிக்க முடியவில்லை என்றாலும் அவர்களிடம் இருந்து தப்பிக்க முடியும் என்பதில் அவன் உறுதியாக இருந்தான். தன்னை அமைதிப்படுத்திக் கொண்டு, அபிமன்யு, பயப்படாதே. இதைவிட மோசமான சூழ்நிலைகளிலிருந்து எல்லாம் நீ தப்பித்திருக்கிறாய். இதிலிருந்தும் நீ தப்பித்து விடுவாய் என்று தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொண்டான். ஆழமாக மூச்சை இழுத்துவிட்டு தனது பதட்டத்தை மறைத்துக் கொண்ட அபிமன்யு தைரியத்துடன் கதிரவனை பார்த்து, உங்கள் தலைவர் என்னை சந்திக்க எவ்வளவு ஆவலாக இருக்கிறார் என்றால் நாமே அவரை நோக்கி செல்லலாம். அவர் ஏன் இங்கு வர வேண்டும் என்றார். அவன் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை தோன்றியது. அவனது சம்மதத்தையும் அந்த அமைதியான புன்னகையையும் கண்ட கதிரவன் உற்சாகத்தோடு சிரித்து, இந்த உறுதியைத்தான் நான் எதிர்பார்த்தேன். வாருங்கள், இன்னும் வேகமாக செல்லலாம். ஆனால் அதற்கு முன்னர் நான் ஒன்றை கேட்க வேண்டும். நீங்கள் யார்? உங்கள் பெயர் என்ன? நீங்கள் எந்த பேரரசைச் சேர்ந்தவர் என்று கேட்டார். இருவரும் ஒன்றாக பறந்தனர். அபிமன்யு புன்னகைத்து, நண்பரே, நீங்கள் கூடத்தான். என்னிடம் உங்கள் பெயரை சொல்லவில்லை. சரி, பெயரில் என்ன இருக்கிறது என்றார். அவன் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை தோன்றியது. அவனது சம்மதத்தையும் அந்த அமைதியான புன்னகையையும் கண்ட கதிரவன் உற்சாகத்தோடு சிரித்து, இந்த உறுதியைத்தான் நான் எதிர்பார்த்தேன். வாருங்கள், இன்னும் வேகமாக செல்லலாம். ஆனால் அதற்கு முன்னர் நான் ஒன்றை கேட்க வேண்டும். நீங்கள் யார்? உங்கள் பெயர் என்ன? நீங்கள் எந்த பேரரசைச் சேர்ந்தவர் என்று கேட்டார். இருவரும் ஒன்றாக பறந்தனர். அபிமன்யு புன்னகைத்து, நண்பரே, நீங்கள் கூடத்தான். என்னிடம் உங்கள் பெயரை சொல்லவில்லை. சரி, பெயரில் என்ன இருக்கிறது? என் பெயர் ருத்ரன். நான் எந்த ஒரு பெரிய குலத்தையோ அல்லது பேரரசையோ சார்ந்தவன் அல்ல. சந்திரபுரி சாம்ராஜ்யத்தில் இருக்கும் மிக சிறிய குழுவைச் சேர்ந்த ஒரு சாமானியன் நான் என்றான். உண்மையில் அபிமன்யுவால் இன்னும் கதிரவனை முழுமையாக நம்ப முடியவில்லை. பபகந்தர் குலம் கிழக்கு பகுதியில் ஒரு சக்தி வாய்ந்த குலமாக இருந்தது. கிழக்கு பகுதியில் இருக்கும் குலங்கள் எல்லாம் மூர்க்கமானவை. எதிரிகளே இருக்கக்கூடாது என்று எதிர்ப்பவரை நசுக்கி எரிய துடிப்பவை. அதனால் அபிமன்யு தயங்கினார். அபிமன்யு தனது உண்மையான அடையாளத்தை மறைப்பதை கதிரவன் கவனித்தார். ஆனால் அது குறித்து அவன் கேட்க விரும்பவில்லை. அவன் சிரித்துக் கொண்டே, சரி ருத்ரா, என் பெயர் கதிரவன். நான் கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கும் மத்திய பகுதியைச் சேர்ந்த பபகந்தர் குலத்தின் ஒரு சிறிய குழுவின் தலைவர் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டான். பின்பு தான் இருக்கும் மத்திய பகுதியை பற்றி அவன் பேசிக்கொண்டே வந்தான். இருவரும் சீரான வேகத்தில் பறந்து கொண்டிருந்தனர். கதிரவன் மிகவும் நட்பாக நடந்து கொண்டான். ஆனால் அதைக் கண்டு அபிமன்யு மயங்கவில்லை. ஏனென்றால் கதிரவன் பேச்சின் மூலம் அவன் தன்னை பற்றிய தகவல்களை சேகரிக்க முயற்சிக்கிறான் என்பதை அபிமன்யு புரிந்து கொண்டான். அபிமன்யு ஒன்றும் குழந்தை அல்ல. அவன் இதுவரை சந்தித்த எதிரிகள் அவனை நன்றாகவே பண்படுத்தி இருந்தனர். கதிரவன் பபகந்தர் குலத்தின் சாதாரண உறுப்பினராக இருக்க வாய்ப்பில்லை. அவன் அதில் ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருக்க வேண்டும். இல்லையென்றால் அவனை பாதுகாக்க அமரோதய வீரர்கள் எல்லாம் வர வேண்டும். அபிமன்யு சிறிது நேரத்திற்கு முன்பு உணர்ந்த அமரோதய வீரர்களின் ஒளி கதிரவனை காப்பதற்காக வந்த வீரர்களின் ஒளி. அவர்கள் அபிமன்யுவை சந்திக்க வந்தவர்கள் என்று கதிரவன் கூறினாலும் அவர்கள் கதிரவனை காக்கவே வந்தனர். அதனால்தான் அபிமன்யு நாமே போகலாம் என்று கூறி அவர்களை திரும்பி செல்ல சொன்னார். சுமார் 2 மணி நேரம் மூடுபனி வழியாக பறந்து வந்த கதிரவனும் அபிமன்யுவும் தரையிறங்கினர். அடர்ந்த மூடுபனியால் சூழப்பட்டிருந்த மரங்களுக்கு மத்தியில் இருந்த ஒரு திறந்த வெளியில் அவர்கள் தரையிறங்கினர். அபிமன்யுவால் மூடுபனியை தவிர வேறு எதையும் பார்க்க முடியவில்லை. ஆனாலும் தனக்கு அருகில் பல சக்தி வாய்ந்த நபர்கள் இருப்பதை அவனது உள்ளுணர்வு உணர்த்தியது. அபிமன்யுவின் முகத்தில் இருந்த ஆச்சரியத்தை கண்ட கதிரவன் புன்னகைத்து,
ருத்ரா, இனி நாம் பயப்பட தேவையில்லை என்றா. இதை கேட்ட அபிமன்யு குழப்பமடைந்தா. பின்னர் கதிரவன் திரும்பி பார்க்காமலேயே, ருத்ரா, நாம் வந்துவிட்டோம். எங்கள் ஆட்கள் எல்லாம் இங்கேதான் இருக்கிறார்கள். இனி நமக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்றா. அபிமன்யுவுக்கு குழப்பமாக இருந்தது. அந்த இடம் இன்னும் முற்றிலும் வெறிச்சோடி காணப்பட்டது. மூடு பனியை தவிர வேறு எதுவும் கண்ணுக்கு தெரியவில்லை. அபிமன்யு தீவிரமான குரலில், கதிரவா, இங்கு யாரையும் காணவில்லையே என்றா. அவன் பேசி முடித்த அடுத்த கணமே 2 நிழல்கள் திடீரென்று அவனுக்கு முன்னால் தோன்றின. அவர்களிடமிருந்து வெளிப்பட்ட ஆற்றலை உணர்ந்த அபிமன்யு அதிர்ச்சி அடைந்தான். அவர்களது தரத்தை கூட அவனால் கணிக்க முடியவில்லை. அந்த 2 பெரியவர்களும் அபிமன்யுவை உற்று நோக்கினர். கதிரவன் உடனடியாக மரியாதையுடன் தலை வணங்கி, மூத்தவர் கமலநாதர் குலசேகரனுக்கு என் வணக்கங்கள். இவன் ருத்ரன். இவன்தான் மகிழினியையும் எங்களையும் இச்சாதாரி குலத்திடமிருந்து காப்பாற்றினார் என்றார். கதிரவன் அறிமுகப்படுத்திய பிறகு கமலநாதரும் குலசேகரனும் அபிமன்யுவையே உற்று பார்த்து கொண்டிருந்தனர். பிறகு கமலநாதர் ஆழமான மற்றும் அதிகாரமான குரலில், சிறுவனே, யார் நீ? என்ன நோக்கத்திற்காக இங்கு வந்திருக்கிறாய்? உண்மையை சொல், இல்லையென்றா என்று பேசும்போதே கமலநாதரின் உடலில் இருந்து ஒரு பயங்கரமான ஆற்றல் வெளிப்பட்டது. அபிமன்யு அதிர்ச்சியில் கண்களை அகல விரித்தான். அவன் முகத்தில் பயம் படர்ந்தது. இந்த இருவரும் அமரோதய வீரர்கள், அதுவும் இவர்கள் சக்தி உணர முடியாத அளவிற்கு சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது என்று தனக்குள் நினைத்துக் கொண்டான். அவர்கள் தங்கள் பலத்தை எவ்வளவு கச்சிதமாக மறைத்திருக்கிறார்கள் என்பதை பார்த்த அபிமன்யு தான் ஒரு பெரிய சிக்கலில் மாட்டிக்கொள்ளப் போகிறேன் என்பதை உணர்ந்தான். அவர்களின் இந்த நடத்தை கதிரவனுக்கு ஆச்சரியமாக இல்லை. அமரோதய வீரர்கள் என்பதால் கமலநாதரும் குலசேகரனும் வபங்கந்தர் குலத்தில் மிகவும் உயர்ந்த பதவிகளை வகிக்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு குலத்தின் பாதுகாப்பு அவசியமான ஒன்று. அதனால் புதிதாய் ஒருவன் வந்தால் அவனை ஆராயாமல் அவர்களால் ஏற்க முடியாது. ஆனால் கதிரவன் ஒன்றும் சுயநலவாதி அல்ல. அபிமன்யுவுக்கு எந்த தீங்கும் ஏற்பட அவனால் அனுமதிக்க முடியாது. அவன் அவர்கள் இருவரையும் பார்த்து, மூத்தவர்களே, நீங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள் என்று நினைக்கிறேன். ருத்ரனுடன் இன்னொருவரும் இருந்தார். ஆனால் அவர் இங்கு வர மறுத்துவிட்டார். அவர்தான் போரிட்டார். அவரும் இவனும் இல்லை என்றால் நானும் மகிழினியும் உயிருடன் வந்திருக்க மாட்டோம். அதோடு தலைவர் தான் ருத்ரனை அழைத்து வர சொன்னார். அதனால் ருத்ரன் உள்ளே நுழைய அனுமதி அளிக்குமாறு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் என்றா. அவன் குரலில் நேர்மை தெரிந்தது. அந்த நேரத்தில் குலசேகரன் கண்களை மூடிக்கொண்டு யோசித்தார். பின்னர் கண்களை திறந்து, சிறுவனை, மறைந்திருக்கும் உன் நண்பரை வெளியே வர சொல் என்றா. அதை கேட்ட அபிமன்யுவும் கதிரவனும் திகைத்து நின்றனர். அபிமன்யு குழப்பமடைந்தார். மறைந்திருக்கிறார்களா? யார் இருக்கிறது? ஒருவேளை சசிரேகா மறைந்திருக்கிறாளா என்று யோசித்தான். அவன் அடுத்த வார்த்தை பேசுவதற்குள் ஒரு மரத்தின் பின்னால் இருந்து ஒரு நிழல் வெளிப்பட்டு முன்னால் வந்தது. அது சசிரேகா. சசிரேகா திடீரென்று தோன்றியதைக் கண்டு அபிமன்யு அதிர்ச்சி அடைந்தான். அவள் தன்னை பின்தொடர்ந்து வருவாள் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. சசிரேகா, நீயா? நீ இங்கு என்ன செய்கிறாய் என்று வியப்புடன் கேட்டா. ஆனால் சசிரேகா அபிமன்யுவை புறக்கணித்து விட்டு அங்கிருந்த பெரியவர்களை பார்த்து புன்னகைத்தார். உங்கள் இருவரின் சக்திகளும் வியக்க வைக்கின்றன. நீங்கள் என்னை கண்டுபிடிப்பீர்கள் என்று நான் நினைக்கவில்லை என்றார். கமலநாதரும் குலசேகரனும் அவளை நம்ப முடியாமல் பார்த்தனர். தங்களுக்கு முன்னால் நிற்கும் அந்த இளம்பெண் அழகில் மட்டுமல்ல, திறமையிலும் மிக உயர்ந்த இடத்தில் இருந்தார். அது அவர்களை ஆச்சரியப்படுத்தியது. அந்த 2 பெரியவர்களும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். அவர்கள் இருவர் மனதிலும் ஒரே எண்ணம்தான் ஓடியது. இவ்வளவு இளம் வயதில் இந்த பெண்ணால் எப்படி அமரோதய வீரராக மாற முடிந்தது என்று யோசித்தனர். அமரோதய நிலையை அடைய அவர்களுக்கு 40 ஆண்டுகள் எடுத்தன. ஆனால் சசிரேகாவிற்கு 21 வயதுதான் ஆகியிருந்தது. அவள் ஒரு சாதாரண குலத்தைச் சேர்ந்தவளாக இருக்க முடியாது என்பதை அவர்கள் உறுதியாக நம்பினர். அப்போது கதிரவன் மரியாதையுடன் புன்னகைத்து அங்கிருந்த மௌனத்தை கலைத்தார். பெரியவர்களே, இவள் ருத்ரனின் தோழி. இவள்தான் எங்களுக்கு உதவிய அந்த வீரர். உங்கள் அனுமதியுடன் நாங்கள் எப்போது தலைவரை சந்திக்க செல்லலாமா என்று கேட்டார். அவர்கள் பதிலளிப்பதற்குள் சசிரேகா முன்னால் வந்து, கோட்டை ஒளிசுவர் இதுவும் சுவாரஸ்யமாகத்தான் இருக்கிறது. இது ஒரு நல்ல வலுவான தற்காப்பு நுட்பம். நீங்கள் இருவருமே பாதுகாவலராக இருக்க தகுதியானவர்கள். ஆனால் உங்கள் தடுப்பு சுவர் இன்னும் 2ஆம் கட்டத்தில் தான் இருக்கிறது. அது முன்னேற வேண்டும் என்றார். அவளுடைய வார்த்தைகள் அந்த 2 பெரியவர்களையும் வெட்கத்திலும் கோபத்திலும் சிவக்க வைத்தன. அவள் ஒரே பார்வையில் அவர்களின் நுட்பத்தை ஆராய்ந்து விட்டார். அவர்கள் அனைவரும் ஒரே நிலையில் இருப்பவர்கள் என்றாலும் அவளிடமிருந்து ஒரு விவரிக்க முடியாத ஆபத்தை கமலநாதனும் குலசேகரனும் உணர்ந்தனர். இருப்பினும் அவர்கள் தங்கள் பயத்தை மறைத்துக் கொண்டனர். அவர்கள் முகத்தில் புன்னகையை ஏற்று, அமரோதய வீராங்கனை என்று
அழைக்கப்படுவதற்கு முழு தகுதியும் உங்களுக்கு இருக்கிறது. ஆனால் இந்த தடுப்பு சுவர் இந்த இடத்தின் விஷங்களை தடுக்கவே உருவாக்கப்பட்டது. அதனால் 2ஆம் கட்டம் என்பது பெரிய விஷயம் அல்ல என்றார். சசிரேகா சரியென்று தலையசைத்தார். அவர்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். உண்மையில் அவர்கள் சமீபத்தில்தான் அமரோதய வீரர்களாக மாறியிருந்தனர். சசிரேகாவின் சக்தி தங்கள் மூத்த தலைவரின் சக்திக்கு நிகரானதாக இருப்பதை அவர்களால் உணர முடிந்தது. அதனால் அவள் அருகே இருப்பதே அவர்களுக்கு ஒருவித பதற்றத்தை கொடுத்தது. அப்போது குலசேகரன் அவர்களை பார்த்து, குல விதிகளின்படி நாங்கள் யாரையும் சோதனை செய்யாமல் உள்ளே அனுமதிக்க முடியாது என்றார். அதைத் தொடர்ந்து அவர்கள் இருவரும் தங்கள் கைகளால் விசித்திரமான முத்திரைகளை உருவாக்கத் தொடங்கினார். அபிமன்யுவும் சசிரேகாவும் வபகந்தர் குலத்தின் நுழைவு வாயிலுக்கு வந்து இருந்தனர். அங்கு குலசேகரனும் கமலநாதனும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்தனர். அவர்கள் அபிமன்யுவையும் சசிரேகாவையும் சோதிக்க வேண்டும் என்று முடிவு செய்தனர். அவர்களது கைகள் விசித்திரமான மற்றும் சிக்கலான முத்திரைகளை உருவாக்கத் தொடங்கின. அந்த முத்திரைகள் வடிவம் பெற அவர்களின் உடல்களில் இருந்து சக்தி வாய்ந்த ஆற்றல்கள் வெளிப்பட்டு வெற்றிடத்தில் மோத ஆரம்பித்தது. அதைத் தொடர்ந்து ஒரு ஒளிச்சுவர் அவர்களுக்கு முன்னால் தோன்றியது. எந்த வீரனாலும் எளிதில் உடைக்க முடியாத கோட்டை சுவரை அவர்கள் கட்டி வைத்திருந்தனர். தற்காலிகமாக தங்கும் இந்த பகுதிக்கு இப்படி ஒரு சுவரை அமைத்திருக்கிறார்கள் என்றால் மொத்தம் எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள், எதை தேடி வந்திருக்கிறார்கள் என்று அபிமன்யு யோசிக்க ஆரம்பித்தார். ஒருவேளை இவர்களும் அந்த மர்ம நீர்வீழ்ச்சியை தேடித்தான் வந்திருக்கிறார்களோ? ஒருவேளை இவர்களும் அதற்குத்தான் வந்திருக்கிறார்கள் என்றால் நான் பெரும் சிக்கலில் மாட்டிக்கொள்வேன். இவர்களை தாண்டி என்னால் அதை அவ்வளவு எளிதில் பெற முடியாது என்று வருத்தம் கொண்டார். அபிமன்யு ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கியிருந்த போது கதிரவன் அவனை தட்டி எழுப்பி, ருத்ரா, கதவு திறந்துவிட்டது என்றார். அவன் வேறு எதுவும் சொல்வதற்குள் குலசேகரன் கதிரவனை பார்த்து அதிகாரமான குரலே, கதிரவா, நீ இப்போது அவர்களை உள்ளே அழைத்து செல்லலாம் என்றார். அவர் அதை சொல்லி முடிப்பதற்குள் சசிரேகா கதவருகே சென்று இருந்தார். இதை பார்த்த கமலநாதர் கோபத்தில் பற்களை கடித்துக் கொண்டு, இந்த பெண்ணுக்கு எவ்வளவு ஆணவம், இவள் தன்னை யார் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார் என்று முணுமுணுத்தார். அந்த தருணத்தில் சசிரேகா புன்னகைத்து அபிமன்யுவிடம், நீ இந்த இருவருடனும் இங்கேயே இருக்க விரும்புகிறாயா என்று கேட்டார். உண்மையில் சசிரேகா வேண்டுமென்றே அந்த 2 பெரியவர்களையும் சீண்டினார். அவளுடைய பேச்சு அபிமன்யுவுக்கு சற்றும் பிடிக்கவில்லை. அவளுடைய வார்த்தைகள் விசித்திரமாகவும் கடுமையாகவும் இருப்பதாக அவன் உணர்ந்தான். அதனால் அவன் அந்த 2 பெரியவர்களுக்கும் மரியாதையுடன் தலை வணங்கி மனதார நன்றி கூறி சசிரேகாவின் நடத்தைக்காக மன்னிப்பு கேட்டான். அவனது பணிவை கண்டதும் அந்த 2 பெரியவர்களின் முகங்களிலும் புன்னகை தோன்றியது. நீண்ட நேரம் மௌனமாக இருந்த பிறகு குலசேகரன் புன்னகைத்து, எங்களுக்கு நன்றி சொல்ல தேவையில்லை, இது எங்கள் கடமை. அந்த பெண் செய்ததை மறந்து விடுங்கள். நாங்கள் உங்கள் நேரத்தை போதுமான அளவு வீணாக்கிவிட்டோம். அது குறித்து தலைவரிடம் எங்களை பற்றி நீங்கள் புகார் செய்யாமல் இருந்தால் போதும் என்று சிரித்தார். பின்னர் அவர்கள் இருவரும் அங்கிருந்து புறப்பட்டனர். அவர்கள் மறைவதை பார்த்த அபிமன்யு லேசான சோகத்துடன், நான் கூடிய விரைவில் என் சக்தியை அதிகரிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டான். அந்த எண்ணத்துடன் அவன் அந்த மர்ம கதவின் வழியாக உள்ளே நுழைந்தான். அடுத்த கணம் அவன் கண் முன்னே விரிந்த காட்சி அவனை அதிர்ச்சியடைய வைத்தது. ஏனென்றால் அவன் எந்த பனிமூட்டமும் இல்லாத தூய்மையான காற்றை சுவாசிக்க ஆரம்பித்தான். அந்த இடத்தை பார்த்து மெய்மறந்து போய் நின்றான். மறுபுறம் சசிரேகா ஆச்சரியத்துடன், அப்படியானால் நான் நினைத்தது சரிதான், நான் முன்பு உணர்ந்த சக்தி உண்மையில் இங்கேதான் இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டார். அபிமன்யுவும் சசிரேகாவும் கதிரவனுடன் வருவதைக் கண்ட மகிழ்னி கதிரவனிடம் விரைந்து சென்றார். அவள் அபிமன்யுவை பார்த்து மிக மெதுவாக, என் உயிரை காப்பாற்றியதற்கு நன்றி என்றார். அவள் வாயிலிருந்து வெளிவந்த அந்த சில வார்த்தைகள் ஒரு குயிலின் மெல்லிசை போல ஒலித்தன. அபிமன்யு புன்னகைத்து, மகிழ்னி, நான் உனக்கு உதவவில்லை, சசிரேகா தான் உன்னை காப்பாற்றினா என்று பதில் அளித்தார். அவன் பேசி முடிப்பதற்குள் அவனது உடல் முழுவதையும் நடுங்க வைக்கும் ஒன்றைக் கண்டான். சசிரேகாவின் முகத்திலும் அதிர்ச்சி தெரிந்தது. அபிமன்யுவின் கண்கள் மகிழினிக்கு அருகே நின்ற ஒரு அறிமுகமில்லாத மனிதன் மீது விழுந்தன. அந்த மனிதனின் சக்தியை அபிமன்யுவால் சிறிதும் உணர முடியவில்லை. அந்த நபரை பார்த்ததும் அபிமன்யுவுக்குள் பயம் ஏற்பட்டது. அவன் அருகில் நின்ற சசிரேகாவை பார்த்தான். அவள் முகத்தில் இருந்த புன்னகை முற்றிலும் மறைந்தது. அது அபிமன்யுவை மேலும் பயமுறுத்தியது. இந்த நபர் தேவோதய நிலையில் இருக்கும் வீரராக இருப்பாரோ என்று அபிமன்யு சந்தேகித்தான். ஒரு தேவோதய வீரரால் ஒரு பரந்த சமுத்திரத்தையே புரட்டி போட முடியும் என்று
புராண கதைகள் கூறுகிறது. அபிமன்யு தன் வாழ்வில் இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு வீரரை ஒருபோதும் பார்த்ததில்லை. ஒரு பவித்ரோதய வீரனை என்னை காற்றில் உறைய வைத்தான். ஒரு தேவோதய வீரன் என்னை என்ன செய்வானோ என்று தனக்குள் நினைத்துக் கொண்டான். அவன் இப்படி நினைத்துக் கொண்டிருந்த போது அந்த சக்தி வாய்ந்த மனிதன் புன்னகைத்து, சிறுவனே, உன் பெயர் என்ன என்று கேட்டா. அவர் பார்வை முழுக்க அபிமன்யுவின் மீது நிலைத்திருந்தது. அந்த மனிதன் தன்னை வெறுமென பார்க்க மட்டும் இல்லை, தன் ஆன்மாவையே ஆராய்ச்சி செய்கிறார் என்பதை அபிமன்யு உணர்ந்தார். அவரிடம் இருந்து வெளிப்படும் பயங்கரமான சக்தியை உணர்ந்த அபிமன்யுவுக்கு மூச்சு திணற ஆரம்பித்தது. ஆனால் அந்த மனிதன் உண்மையில் எவ்வளவு வலிமையானவன் என்பதை அபிமன்யுவால் கணிக்க முடியவில்லை. அபிமன்யு மௌனமாக இருப்பதை பார்த்த கதிரவன் மரியாதையுடன், வீரதாசன் அவர்களே, இது என்று பேசத் தொடங்கிய போது வீரதாசன் அவனை நிறுத்தினார். கதிரவனை முற்றிலுமாக புறக்கணித்த வீரதாசன் மீண்டும் ஒரு தீவிரமான குரலில் அபிமன்யுவை பார்த்து, சிறுவனே, உன் உண்மையான பெயர் என்ன என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? மேலும் நீ ஏன் இந்த இடத்திற்கு வந்தாய் என்று சொல்ல முடியுமா என்று கேட்டா. வீரதாசன் அபிமன்யுவை நேருக்கு நேராக பார்த்தபடி இதை கேட்டா. அபிமன்யுவின் முகத்தில் அதிர்ச்சியும் தீவிரமும் தெரிந்தன. அவன் பயத்துடன், மதிப்பிற்குரிய வீரதாசன் அவர்களே, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை. என் பெயர் ருத்ரன். நான் சில தனிப்பட்ட வேலைகளுக்காக இந்த பகுதிக்கு வந்தேன். அது விளக்க வேண்டிய அளவுக்கு முக்கியமானதல்ல என்றான். உண்மையில் அபிமன்யு மாறுவிடத்தில் இருப்பதை வீரதாசன் தனது சக்தியால் ஏற்கனவே கண்டறிந்து விட்டார். அதை அபிமன்யுவும் புரிந்து கொண்டான். வீரதாசன் மிகவும் சக்தி வாய்ந்த போர் வீரராக இருந்தாலும் அவருக்கும் தனக்கும் எந்த விரோதமும் இல்லை என்பதை அபிமன்யு அறிந்திருந்தார். அதனால் இங்கிருந்து தான் வெளியேற விரும்பினால் யாராலும் தன்னை தடுக்க முடியாது என்பதையும் அபிமன்யு அறிந்திருந்தார். அதற்கு காரணம் அபிமன்யுவுக்கு மற்ற வீரர்களுக்கும் அதியரசன் கொடுத்திருந்த அந்த ரத்தினக்கல். அந்த கல் உடைந்தால் அதியரசன் ஒரு சில கணங்களுக்கு அவனுக்கு உதவ வந்து விடுவார். அபிமன்யு அதை செய்ய விரும்பவில்லை என்றாலும் தன் உயிருக்கு உண்மையாகவே ஆபத்து ஏற்பட்டால் அதை செய்ய அவன் தயங்க மாட்டான். அபிமன்யுவின் வார்த்தைகளை கேட்ட சசிரேகா வீரதாசனை பார்த்து புன்னகைத்து, நீங்கள் ருத்ரனை ஏன் சந்திக்க விரும்புகிறீர்கள் என்பதை நான் தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்டு ஒரு அடி முன்னால் எடுத்து வைத்தார். அவள் பேசும்போது அவள் முகம் தீவிரமானதாக பாவம் இருந்தது. அவர்கள் இருவரையும் பார்த்த வீரதாசன், உண்மையில் எனக்கு உங்கள் உதவி தேவைப்படுகிறது, அதனால்தான் உங்களை இங்கே அழைத்தேன் என்றார். அவர் இதை கூறிய போது அவர் முகத்தில் ஒரு கவலை தெரிந்தது. இதை கேட்ட அபிமன்யு லேசாக புன்னகைத்து மெல்லிய குரலே, எனக்கு புரியவில்லை. தேவோதய வீரரும் சக்தி வாய்ந்த குலத்தின் மூத்தவருமான உங்களுக்கு என் உதவி தேவைப்படுகிறதா? என்ன விளையாடுகிறீர்களா? உங்கள் குலத்தில் வலிமையானவர்கள் இல்லை என்று என்னால் நம்ப முடியவில்லை. அவர்களை தாண்டி என்னால் என்ன உதவி செய்ய முடியும் என்று கேட்டா. அவன் பேசும்போது அவன் முகத்தில் ஒரு லேசான புன்னகை இருந்தது. அவனது கண்கள் அருகில் நின்ற சக்தி வாய்ந்த வீரர்களின் அசைவுகளை கவனித்தன. அபிமன்யுவின் புன்னகையை பார்த்த வீரதாசன் காற்றில் தன் கையை அசைத்து தீவிரமான குரலே, என்னுடன் வா என்றார். இதை சொல்லிவிட்டு வீரதாசன் மகிழினியை கூட்டிக் கொண்டு நடக்கத் தொடங்கினார். இதைக் கண்ட அபிமன்யு ஆச்சரியத்துடன் சசிரேகாவை பார்த்தார். சசிரேகா அவனை பொருட்படுத்தாமல் வீரதாசனை பின்தொடர்ந்தார். இதை பார்த்த அபிமன்யுவும் அவர்களை பின்தொடர்ந்தார். அவர்கள் நடந்து செல்லும் போது மறைந்திருந்த பல வீரர்களின் சக்திகளை அபிமன்யுவால் உணர முடிந்தது. அவர்களில் பெரும்பாலானோர் கஜசூர மற்றும் கஜதீர நிலை வீரர்கள். சில பேர் பவித்ரோதய வீரர்களாகவும் இருந்தனர். இந்த நேரத்தில் அபிமன்யுவும் சசிரேகாவும் அமைதியாக நடந்து வந்தனர். சிறிது தூரம் சென்ற பிறகு அவர்கள் ஒரு சிறிய குகையை அடைந்தனர். அபிமன்யுவின் கண் முன்னால் வீரதாசனும் மகிழினியும் அந்த குகைக்குள் நுழைந்தனர். நுழைவாயிலுக்கு அருகில் பல சக்தி வாய்ந்த நபர்கள் நின்று கொண்டிருந்தனர். அவர்கள் அபிமன்யுவுடன் நடந்து வந்த சசிரேகாவை ஆச்சரியத்துடன் பார்த்தனர். அவர்களின் கண்கள் சசிரேகாவின் அழகை வியந்து பார்த்தன. ஆனால் அவள் கூடவே அபிமன்யு நடந்து வருவதைக் கண்டதும் அவர்களின் முகங்களில் இருந்த புன்னகை மறைந்து விரோத பார்வைகள் தோன்றின. இதைக் கண்ட அபிமன்யு மனதுக்குள் புன்னகைத்து, பழங்கால அறிஞர் ஒருவர் சொன்னார், தங்கத்துடனும் பெண்ணுடனும் சென்றால் 1000 எதிரிகள் வருவார்கள் என்று சிரித்தான். அவனுக்கு இப்படி நடப்பது முதல் முறையல்ல. ருக்மிணி, உத்ரா, வத்சலா, சசிரேகா என யாருடன் சென்றாலும் அவனுக்கு இதுதான் நடக்கும். அதனால் அவன் அவர்களின் பார்வைகளை புறக்கணித்து விட்டு சசிரேகாவுடன் குகைக்குள் நுழைந்தான். வெளியிலிருந்து பார்க்கும்போது அந்த குகை சிறியதாக தோன்றியது. ஆனால் உள்ளே நுழைந்தவுடன் அது பரந்ததாகவும் பிரகாசமான வெளிச்சத்துடனும் காட்சியளித்தது. வெளி உலகத்தின் எந்த தொடர்பும் இல்லாத அந்த குகை நியாயப்படி இருட்டாக இருந்திருக்க வேண்டும்.
ஆனால் சுவர்களில் பதிக்கப்பட்ட ஒளிரும் கற்கள் முழு குகையையும் ஒளிரச் செய்தன. மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், குகைக்குள் விஷப்புகையின் தடயமே இல்லை. நிம்மதியடைந்த அபிமன்யு தன் உடலை மூடியிருந்த சக்தி கவசத்தை அகற்றிவிட்டு வீரதாசனை பார்த்து ஒரு பெருமூச்சு விட்டான். குகைக்குள் வீரதாசன் தனக்கு முன்னால் போடப்பட்டிருந்த நாற்காலிகளில் அமருமாறு அபிமன்யுவையும் சசிரேகாவையும் சைகை காட்டினார். ஆனாலும் வீரதாசனை போன்ற ஒரு தேவோதய வீரருக்கு தன் உதவி ஏன் தேவைப்படுகிறது என்று அபிமன்யுவால் இன்னும் புரிந்து கொள்ள முடியவில்லை. அபிமன்யுவின் முகத்தில் இருந்த குழப்பத்தை கண்ட வீரதாசன் புன்னகைத்து, இவ்வளவு யோசிக்க தேவையில்லை. உண்மையில் அந்த உதவி எனக்கு மட்டுமல்ல, என்னைப் போல லட்சத்தில் ஒருவருக்கு மட்டுமே இருக்கும் விஷக்கன்னிகை உடலை கொண்டிருக்கும் உன் தோழிக்கும் அந்த உதவி தேவைப்படுகிறது. உன் தோழி சசிரேகா மிகவும் அதிர்ஷ்டசாலி. நீ அவளோடு இருக்கிறாய். ஒருவேளை நீ என்னோடு இருந்து எனக்கும் உதவினார் இந்த உதவியை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று உறுதியளிக்கிறேன் என்றார். வீரதாசன் முகத்தில் நம்பிக்கையான பார்வை தென்பட்டது. அவர் அபிமன்யுவின் பதிலுக்காக காத்திருந்தார். இதை கேட்ட அபிமன்யு குழப்பத்துடன், நீங்கள் என்னை அதிகமாக மதிப்பிடுவதாக தெரிகிறது. நான் சாதாரண கஜசூர வீரன். என்னால் உங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும் என்று கேட்டார். அவன் பேசிக் கொண்டிருந்த போது அவனுக்கு முன்னால் அமர்ந்து தேநீர் பரிமாறிக் கொண்டிருந்த மகிழினியின் மீது அவனது பார்வை அடிக்கடி விழுந்தது. அபிமன்யு அவளிடமிருந்து தேநீரை பெற்றுக்கொண்டு நன்றி கூறினார். இருப்பினும் சசிரேகா இதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் குகையை தொடர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தார். அவள் மனதில் ஒரு கேள்வி எழுந்தது. இந்த குகைக்குள் உள்ள அக்னி ஆற்றல்கள் ஏன் இவ்வளவு பலவீனமாக இருக்கின்றன? மேலும் இங்கு ஏதோ ஒரு விசித்திரமான சக்தி இருப்பது போல் நான் ஏன் உணர்கிறேன் என்று யோசித்தாள். அவள் கண்களை மூடிக்கொண்டு தனது உள்ளுணர்வால் அதை உணர முயன்றாள். திடீரென்று அவளுக்குள் ஒரு கடுமையான அதிர்ச்சி ஏற்பட்டது. மனதுக்குள் புன்னகைத்தபடி, ஓ, அப்படியானால் நீ என்னை தடுக்க முயற்சிக்கிறாயா என்று நினைத்துக் கொண்டாள். பிறகு அவள் ஒரு தீவிரமான குரலில் சத்தமாக பேசினாள். ஏன் உண்மையை மறைக்க முயல்கிறீர்கள்? உதவி தேவைப்படுவது வீரதாசனுக்கு அல்ல, மகிழினிக்கு என்று சொல்லுங்கள் என்றார். உடனே அபிமன்யு, சசிரேகா, நீ என்ன சொல்ல வருகிறாய்? மகிழினியிடம் அக்னி மூல சக்தி இருக்கிறது. அதைவிட மோசமான செய்தி, அவள் கூடிய விரைவில் இறக்கப் போகிறாள். ஏனென்றால் அவள் தனது சக்தியை அதிகரிக்க அக்னி மூலத்தை தவறாக பயன்படுத்தி விட்டாள். அதில் அவளுடைய பலம் அதிகரித்தது. ஆனால் அக்னி மூலகம் அவளை உட்கொள்ள ஆரம்பித்தது. அவளுக்குள் இருக்கும் நெருப்பு சாதாரண அக்னி அல்ல, ஆகாய அக்னி என்றழைக்கப்படும் 3ஆம் தர அக்னிபூத சக்தி. அதை அவளால் கட்டுப்படுத்த முடியவில்லை. இப்போது அவளுக்குள் இருக்கும் அக்னி கட்டுப்படுத்த முடியாத எரிமலை போல அடிக்கடி வெடித்துக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் வீரதாசன் இந்த மூடுபனி பள்ளத்தாக்கிற்கு வந்தார். ஏனென்றால் இந்த பரந்த உலகில் அக்னி மூலக சக்தியின் வீரியம் குறைவாக இருக்கும் ஒரு இடம் மதிமங்கல காடு. என்ன நான் சொல்வது சரிதானே வீரதாசரே என்று கேட்டார். அதை கூறும்போது சசிரேகாவின் முகத்தில் ஒரு ஆணவமும் கர்வமும் ஒரு நயவஞ்சக புன்னகையும் தோன்றியது. மேலும் அவள் வீரதாசனின் முகத்தில் தோன்றிய அதிர்ச்சியை பார்த்து மகிழ்ச்சியாக புன்னகைத்தார். பிறகு வீரதாசன் அவளை பார்த்து, ஆச்சரியமாக இருக்கிறது. உன்னுடைய வெளிப்புற சக்திதான் வலிமையானது என்று நினைத்தேன். ஆனால் உன் உள்ளுணர்வும் அதே அளவுக்கு வலிமையாக இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. இவ்வளவு விரைவாக எல்லாவற்றையும் கண்டுபிடித்து விட்டாய். உண்மையாகவே நீ ஒரு அமரோதய நிலையின் உச்சக்கட்ட வீரர்தான் என்றார். இதைக் கேட்டு அபிமன்யு திகைத்து போய் நின்றார். அவன் நம்ப முடியாத பார்வையுடன் மகிழினியை பார்த்தான். நன்றி. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஹைப் செய்யுங்கள்.